بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு வியாழன் ஆகிய 2 நாட்கள் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். வியாழக்கிழமையாக இன்றைய நேரலைக்கு வந்த கேள்விகளை எடுத்துக்கொள்வோம். முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், மலேசியாவிலிருந்து சகோதரர் கேட்குறாரு, குட்டாவி விடும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளது என்று நீங்கள் குறிப்பிட்டு இருந்தீர்கள். ஆனால் இங்குள்ள டிஎன்டிஜையை சேர்ந்தவர்கள் குட்டாய் விடும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை, சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது குறித்து விளக்கம் தரவும்னு அவர் கேட்டிருக்கிறார். இந்த 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 கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி சென்ற நேரலையில் நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை, ஒரு அடிப்படையை இப்போவும் நம்ம ஞாபகத்தில் கொண்டு வர்றோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுவும் மார்க்கம், எதை செய்தார்களோ அதுவும் மார்க்கம், எதை அல்லாஹ்வும் ரசூலும் அதை அனுமதிக்கிற மாதிரி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்களோ அதுவும் மார்க்கம். இந்த 3 அடிப்படையில் மார்க்கம் இருக்குதுங்கிறத விளங்காமல் ரசூல்லா சொல்லலை அதனால் சொல்லாதீங்க, ரசூல்லா சுருக்கமாக தொழுதாங்க அதனால் நீங்களும் சுருக்கமாக தொழுங்கிறாங்கல்ல, இவங்க எதனால் இந்த குழப்பங்கள் வருதுன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஹதீஸ் அடிப்படைன்னு சொல்கிறோம். அந்த ஹதீஸு 3 இருக்குங்கிறது விளங்கலை. ஹதீஸ் என்பது என்ன இருக்குது, 3 வகையில் இருக்கிறது. சொல் செயல் மாத்திரம் உங்களுக்கு வஹி கிடையாது. அங்கீகாரம்ங்கிறது குரான்லேருந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கலாம், ஹதீஸ்லேருந்தும் கிடைக்கலாம். அப்போ முதல்ல நம்முடைய மூமினுடைய சிந்தனை எங்கே போகணும்னு கேட்டால், ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது குரான் இதை பற்றி என்ன சொல்லுது என்பதற்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அந்த பேசிக்கில் நின்றுக்கிட்டு தான் ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கணும். இந்த அடிப்படையை மனசில் வைத்து கொண்டால் இதில் மாற்று கருத்து சொல்வதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. இப்போ கொட்டாவையை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், புகாரியில் 3289வது ஹதீஸில் வருகிறது, அத்தசாவுபு மினஷ் ஷைத்தான், கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து உருவாவது. ஃபைதா தசா அப் அஹதுக்கும், உங்களில் ஒருவருக்கு கொட்டாய் வரும் என்று சொன்னால் ஃபல் யுருத்தஹு மஸ்ததா, இயன்ற அளவுக்கு அதை அடக்கட்டும், அது வராமல் பார்த்து கொள்ளட்டும். ஃபைன் அஹதக்கும் இதா கால ஹாண்டு வாயை பொழந்தான் என்று சொன்னால் லஹிக்கு ஷைத்தான் சிரிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 3289வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரியான கருத்து புகாரில் 6223வது ஹதீஸிலையும் இருக்கிறது. இன்னும் பல ஏராளமான நூல்களில் கொட்டாவியை பற்றி சொல்லும் பொழுது அது ஷைத்தானிடமிருந்து வருவது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அப்படி கொட்டாய் வரும் என்றால் அடக்கி கொள்ளட்டும், முடிஞ்ச அளவுக்கு அடக்கிக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு கொட்டாய் வந்தால் உங்களை அடக்கத்தானே சொல்லியிருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்வதற்கு எங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாய் விடும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள் என்று சொல்லலை தான். ஆனால் பொதுவாக அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படும் பொழுது அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணும் என்பதற்கு அல்லாஹ் குரானில் வழிகாட்டுறான். குரானில் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கும் பொழுது அந்த வழிகாட்டுதலுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி வழிகாட்டுறான்னு கேட்டால், 7வது சூறாவில் 200வது வசனம், ஓ இம்மா என் ஜகன்னக்க மினஷ் ஷைத்தானி நசுகுன், ஷைத்தானிடமிருந்து உமக்கு ஒரு தீண்டுதல் ஏற்படும் என்று சொன்னார். ஃபஸ்தஈது பில்லா, அல்லாஹ்விடத்தில் நீ பாதுகாப்பு தேடு அப்படின்னு சொல்லி 7:200 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே கருத்து அப்படியே 41வது சூறாவில் 36வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அப்போ ஷைத்தானிடமிருந்து கொட்டாய் வருது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்திட்டாங்க. பொதுவாக நம்ம ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் என்ன செய்யணுங்கிறதுக்கு பொதுவான ஒரு அளவுகோலை திருக்குரான் சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்தை எதுக்கெல்லாம் அவுது பில்லா சொல்லணும்னு பட்டியல் போடலை குரான் எப்படி பட்டியல் போடுதுன்னு எப்படி சொல்லுதுன்னு கேட்டால் பொதுவான ஒரு விதியை உங்களுக்கு சொல்லுகிறது. ஷைத்தானுடைய தீண்டல் வந்துருச்சா உடனே ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தன் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சபலம் கொண்டுறான், திடீர்னு சபலம் வருது. இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. இந்த சபலம் வந்தால் அவுது பில்லா சொல்லுங்கன்னு ஹதீஸில் இருக்காது. ஆனால் ஷைத்தானுடைய வேலைன்னு தெரியுது, ஷைத்தான் தான் செய்கிறான்னு தெரியுதுல்ல. அப்போ இந்த குரானுடைய கட்டளையை செயல்படுத்தும் விதமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாட்ட பாதுகாப்பு தேட சொல்கிறான். எப்போ பாதுகாப்பு தேடணும்? ஷைத்தானுடைய தாக்கம் உனக்கு ஏற்பட்டால் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடு. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ஷைத்தானுடைய தாக்கம்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு நான் பாட்டுக்கு நானாக பார்த்துக்கிறோன்னு என்ன அர்த்தம்? ஷைத்தானுடைய தாக்கம் வந்தால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன? அடக்கி கொள்ளட்டும்ங்கிறதுக்கு இது முரண் கிடையாது. பாதுகாப்பு தேடிட்டு அடக்கி கொள்ளுங்கள். முதல் வேலை என்னது? கொட்டாய் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஷைத்தான் தான் அதை செய்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால ஷைத்தானுடைய தீண்டுதலில் தான் இது ஏற்படுது என்ற ஒரு காரணத்தினால அதுக்கு அல்லாஹ் காட்டுற வழி என்னன்னு கேட்டால் ஃபஸ்தஈது பில்லா, அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடு. எதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேடணும்? ஷைத்தான் உனக்கு தீண்டுவானையானால், ஷைத்தானுடைய தாக்கம் உனக்கு ஏற்படுமையானால் ஃபஸ்தஈது பில்லான்னு அல்லாஹ் சொல்கிறான். 7:200 சொல்கிறான். அதே வாசகத்தை 41:36 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் வந்தால் பாதுகாப்பு தேடுங்கிற இந்த வசனத்தின்படி செயல்படுவது பிதஅத்துன்னு சொல்வார்கள். ஏன்னா அவர்களோட அறிவியினர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஒன்றை செய்ய சொல்கிறான், அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி ஷைத்தான்றது நம்மளாவும் முடிவு பண்ணலை. கொட்டாவினால் கொட்டாய் ஷைத்தானிடமிருந்து வருதுன்னு ரசூல் தான் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கொட்டாய் ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லி ஹதீஸ் மூலமாக உறுதி ஆயிடுச்சின்னு சொன்னால் ஷைத்தான் தீண்டுகிற எந்த ஒரு காரியம் ஷைத்தான் தீண்டுற மாதிரி வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்கிறதுமே தவிர இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு தர்மம் செய்ய நினைக்கும் போது என்ன செய்யறான்? இதுதான் கொடுத்தா நீ கஞ்சனா போயிடுவோம், கொடுக்காத நிறைய பரக்கத்தெல்லாம் தந்துருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீ வறுமையாயிருவே அப்படின்னு உன் மனசில் ஊசலாடத்தை போடுறான். ஷைத்தானுடைய வேலை தானே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு அதுக்கு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் நம்ம பொதுவாக நமக்கு ஆர்டர் பண்ணிட்டான். ஷைத்தானுடைய தாக்கம்னா அவன்கிட்ட தான் பாதுகாப்பு தேடணும். ரசூலுல்லாவாக இருந்தால் கூட என்ன செய்யணும்? ஷைத்தான்கிட்ட தாக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவனிடம் தான் பாதுகாப்பு தேடணும். குரான் ஓதும்போது கூட ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடிக்க நல்லா சொல்லி காட்டுறான். குரான் ஓதுகிற இடத்துக்கு வந்துடுவான், அதனால நீ அங்கே ஒரு பாதுகாப்பு தெரிவிக்க. இப்போ இதா கரகத்தல் குரானை ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீ குரானை ஓதினால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்குள்ளே எல்லா விதமான ஷைத்தானுடைய தீண்டுதலும் அடங்கிடும். ஒன்றுக்காக குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஷைத்தானுடைய தீண்டு 1 2 ஷைத்தான் நம்மளை தீண்டி பார்க்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. ஏராளமான வகையில் ஷைத்தான் நம்மளை கெடுக்க பார்க்குறான். நமக்கே தெரியும் இது ஷைத்தான் வேலை, இது அல்லாஹ்வுடைய வேலை இல்லை, இது மலக்குகளுடைய தூண்டுதல் கிடையாது. அல்லாஹ் தடுத்த ஒன்றை நமக்கு ஆசைப்படுற மாதிரி ஆக்குனாண்டா யார் வேலை? அது ஷைத்தானுடைய வேலை தானே. அப்போ ஷைத்தான் நம்மள்கிட்ட வந்துட்டான், நம்மளை அந்த தீய காரியத்தை செய்ய அவன் நினைக்கிறான் அப்படின்னு வரும் பொழுது நம்ம உடனே என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அந்த பர்டிகுலர் காரியத்துக்கு ரசூலுல்லாஹ் அவுது பில்லா சொன்னாங்களான்னு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஒரு தர்மம் செய்ய நினைக்கும் போது தர்மம் செய்யாதே என்று என் மனசில் ஊசலாட்டம் வருது. அப்போ நான் என்ன செய்யணும்? இது என்னால் ஜெயிக்க இயலாது. அவனுடைய அல்லாட்ட உதவியை கொண்டு தான் ஜெயிக்க இயலும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டால் அந்த ஷைத்தானுடைய தாக்கம் போய்விடும், நம்ம நல்ல காரியத்தில் போய்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொட்டாய் மட்டுமல்ல, இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லாத 1000 விஷயங்கள் இருக்கிறது. அத்தனைக்கும் இதை தான் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அவுது பில்லா சொன்னாங்க, அதுக்கு அவுது பில்லா சொன்னாங்க, இதுக்கு அவுது பில்லா சொன்னாங்கன்னு பட்டியல் போட தேவை கிடையாது. பட்டியல் வந்தால் கூடுதல் விவரமாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டியல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இது ஷைத்தானுடைய தீண்டுதலாக இல்லையா? ஒன்று அது ஷைத்தானுடைய வேலைன்னு குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கும், அல்லது பொதுவாகவே நமக்கு தெரியும் இது அல்லாஹ் தடுத்தது, இது அல்லாஹ் அனுமதிச்சதுன்னு நமக்கு தெரியும்.
தடுத்ததின் பக்கம் நம்ம மனசு போகும் என்றால் அது யார் செய்கிற வேலை? ஷைத்தான் செய்கிற வேலை தான். அப்போ ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹ் வந்து ஆர்டர் பண்ணுறான, இந்த ஆர்டரை வந்து அர்த்தம் இல்லாமல் ஆக்கி இதை போய் விதத்துனாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது? குல்லாவது ரப்பின் நாஸ்ன்ற அந்த கடைசி சூறா இருக்குதுல்ல, அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லித்தர்றான்? அவுது பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தருன்னு சொல்லு. மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசனாகி அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு. இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவனாகிய அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு. எங்கேருந்து பாதுகாப்பு? மின் ஷர்ரில் வசுவாஸ், தீய எண்ணங்களை ஏற்படுத்தும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு. வசுவாசனா ஷைத்தானுக்கு பேர், ஷைத்தான் தாங்க சொல்லப்படுகிறது. அல்லது வசுவிசுஃபி சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களிலே தீய எண்ணங்களை போடுகிறானே அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராகங்கிறான். அப்போ நீ என்ன ரசூலுல்லாவுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஷைத்தான் எனக்கு ஏதாவது போட்டான்னா நான் அல்லாட்ட தான் பாதுகாப்பு தேடுகிறேன், பெரிய இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற ரப்புன் நாஸாக இருக்கிற, மலிக்குன் நாஸாக இருக்கிற, இலாஹின் நாஸாக இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இருக்கிற அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிக்க. யாரை விட்டு பாதுகாப்பு? வசுவாசு போடக்கூடிய ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறங்கிறது அதை ஒரு அத்தியாயமாக அல்லாஹ் இறக்கி நமக்கு ஆர்டர் பண்ணுகிறான், ரசூலுல்லாவை சொல்கிறான். அதனால் ஷைத்தானுடைய தீண்டுதல் இந்த கொட்டாவிக்கு மாத்திரமல்ல, என்னென்ன விஷயங்கள் வந்து ஷைத்தானுடையதுன்னு தெரிகிறதோ அதில் உங்களுக்கு வந்து தாக்கம் ஏற்பட்டால், ஷைத்தான் நம்மளை இதை செய்ய வச்சிருப்பான் போல் தெரிகிறது அப்படின்னு தெரிஞ்சால் அது எல்லாத்துக்குமே அவுது சிலதுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சந்தித்திருப்பார்கள். அப்போ அவங்க சொல்லியிருப்பார்கள். அவங்க கொட்டாய் விடாமல் அடக்கி இருந்தாங்கன்னு வைங்க, கொட்டாய் விடும்போது அவுது பிள்ளை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சொல்லியிருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிற கூடுதல் விவரம் தான். சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த கொட்டாவி சம்பந்தமாக ஒரு ஹதீஸும் வரவில்லை என்று சொன்னாலும் அது ஷைத்தானுடையதான் என்பது மட்டும் உறுதியாகிவிட்டது என்று சொன்னால் ஷைத்தானது பாதுகாப்பு தேட தானே செய்யணும். அது மாதிரி அது விளங்கிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு சொல்லித்தர்றாங்க. இப்படி ஷைத்தான் உங்கள்கிட்ட வருவான், வந்து இதை படைத்தது யார், அதை படைத்தது யார் என்று கேட்பான். கடைசியில் உங்களை இறைவனை படைத்தது யாருங்கிற மாதிரி உங்களை மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திடுவான். அந்த நிலையை ஒருத்தர் அடைந்து விட்டால் ஃபல்யஸ்தைது பில்லா, அல்லாட்ட பாதுகாப்பு தேடு. இதில் சொல்லிட்டாங்க பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி சொன்ன இடத்துல தான் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், ஷைத்தான் பல ரூபங்களில் வருவான் என்பதற்கு சொல்கிறோம். அதே மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. சண்டை போட்டுருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆளுக்கு சரியான கோபத்தில் சண்டை போட்டு திரிகிறாரு, அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை ஒரு சொன்னானேயானால் அந்த ஆள் அதுலேருந்து விலகிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது என்ன வார்த்தை என்று சொன்னால், அவுது பில்லாஹி லவ் கால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று இவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால், தஹப அன்ஹுமா யஜிது, அவர் உணரக்கூடிய அந்த தன்மை அவரை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கோபமாக இருக்கிறாள், கோபத்துக்கு கூட ஷைத்தான் தானே காரணம். கோபம் வச்சுன்னா என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நமக்கு டென்ஷன் ஆகுது, ஷைத்தானு தான் காரணம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதே மாதிரி ஒரு கோல் சொல்லணும், ஒரு புறம் பேசணும்னு கிளம்பி போயிட்டுருக்கிறீங்க, இந்த ஆளை பற்றி கோல் சொல்லிட்டு வரணும்னு, அது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. அப்போ நீங்கள் டக்குன்னு விழிப்புணர்வு அடைந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து இது கோல் சொல்கிறது ஒரு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக? ஷைத்தான் தானே நம்மளை சொல்ல வைக்கிறான். இறைவா, ஷைத்தானுடைய இது தூண்டுதலுக்கு உட்பட்டு நான் இந்த காரியத்தை செய்யலாம்னு நினச்சிவிட்டேன், அதனால் நீ தான் பாதுகாப்பு தேடணும் தரணும் அப்படின்னு கேட்கணும், எல்லாத்துக்கும் தான் கேட்கணும். அப்போ அல்லாட்ட பாதுகாப்பு தேடுதலுங்கிறது வந்து பெரிய கவசம். அதை வந்து செய்யணும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியும் தந்திருக்கிறான். அதனால் கொட்டாய் விட்டால் அவுது பில்லா சொல்லுங்கள்னு ஹதீஸ் இல்லை தான். கொட்டாவிக்கு மட்டுமில்லை, இன்னும் ஏராளமான விஷயங்களுக்கு இல்லை. அந்த விஷயங்களுக்கு இல்லாவிட்டால் கூட அது ஷைத்தானுடைய தாக்கமாக இல்லையா, அதை நீங்கள் சுயமாக முடிவு பண்ண வேணாம், குர்ஆன் ஹதீஸில் முடிவு பண்ணுங்கள். கொட்டாவி ஷைத்தானுடைய இது முடிவாயிடுச்சு. இப்போ ஷைத்தான் தீர்னா என்ன செய்யணும்னு இங்கே எல்லாம் விளக்கிடுறான். ஷைத்தான் தீர்னா என்ன செய்யணும்? அவன்கிட்ட பாதுகாப்பு தேடுப்பா, நீனா உன்னை பாதுகாத்துக்கிற இயலாது, அவன்கிட்ட பாதுகாப்பு தேடு அப்படிங்கிறதுனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது அதுவும் சுன்னத்து தான், அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான், அதுவும் கொட்டாவியின் போது கடைப்பிடிக்க வேண்டியது தான். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுங்கிறதுலே நின்றுறாங்க. அதை சிந்திக்கிற ஒரு முறை அவங்களுக்கு தெரியலை. அதுதான் அடிப்படையான காரணம். அடுத்ததாக ராயபுரத்தில் இருந்து யாக்கூப் ஷரீஃப் என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ராமேஸ்வரத்தில்
காபில் ஹாபில் கபரு உள்ளதாக நேற்றைய இந்து பேப்பரில் உள்ளது. இது சரியான தகவலா? ஒரு 4 நாளைக்கு முந்தைய அனுப்பியிருக்காரு. அன்றைக்கி வந்த இந்து பேப்பர்னு நினைக்கிறேன், அதில் வந்திருக்கு போல இருக்குது. அதில் என்ன வருதுன்னா, ராமேஸ்வரத்தில் காபில் ஹாபில் அப்படிங்கிற 2 கபரு இருக்கிறது, அடக்கஸ்தலம் இருக்குன்னு போட்டிருக்கிறார். நான் இந்து பேப்பர் பார்க்கல, அதில் என்ன இருக்குதுன்னு தெரியலை. ஆனால் காபில் ஹாபில் கபருங்கிற பேரில் இருக்கிறோம், அது தெரியும். அது தெரிஞ்சனால அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிடலாம். இந்துவில் என்ன எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியலை. முதல் விஷயம், இவங்க காபில் ஹாபில் என்று சொல்லக்கூடியது யார் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மனிதர் இருக்கார் இல்லையா, முதல் மனிதராக இருக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேரடி பிள்ளைகள் தான் காபில் ஹாபில். அந்த நம்பிக்கையில் தான் அந்த கபர்களை கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த ஹாபிலுங்கிறவர் நல்லவராக இருந்தார், காபிலுங்கிறவர் கெட்டவனாக இருந்தால், ஒருத்தர் அண்ணன் ஒரு தம்பி ஒன்று கொன்று விட்டாங்கிற மாதிரி, தம்பியை அண்ணனும் ஒரு சகோதரன் கொலை செஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி குர்ஆனில் வருகிறது. அது இவங்க தான்ன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. காபில் ஹாபில் தாங்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அடக்கஸ்தலம்னு ஒரு அடக்கஸ்தலத்தை நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் ஒரு தர்கா இருக்கிறது. காபில் அப்படின்னு கேட்டால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் தான் இறங்குனார், இங்கே தான் இறங்குனார். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இறங்குனதுனால அவங்க பிள்ளைகள்லாம் இங்கே தான் இருந்திருப்பாங்க, இங்கே இருந்தால் மூத்தா போயிருப்பாங்க. அதனால தான் காபில் ஹாபிலுடைய கபர் இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்னப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்ததுக்கு என்னப்பா ஆதாரம்னு கேட்டால், இலங்கையில் ஒரு மலை இருக்கிறது. இலங்கை இந்தியாவில் ஒன்றா தானே இருந்துச்சு. அதனால் இலங்கையில் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் ஆதமுடைய பாதம்னு ஒன்று இருக்குது. அந்த மலையில் ஒரு பாதம் வச்ச மாதிரி ஒரு அச்சு பதிஞ்சிருக்கிறது. அந்த பாதத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம், அவர் இங்கே இருக்கிறார், அவருடைய பாதம் படிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு அந்த மலையை முஸ்லீம்கள், அங்குள்ள முஸ்லீம்கள் எப்படி நம்புகிறாங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம்ங்கிறாங்க. அங்குள்ள இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிவனடி பாதம்ங்கிறாங்க, அது சிவனுடைய பாதம் அப்படிங்கிறாங்க. பௌத்தர்கள் பௌத்தருடைய பாதம்னு சொல்கிறாங்கன்னு தெரியல, அவங்களும் கொண்டாடுறாங்க அதை. அப்போ அந்த அந்த மலையில் ஒரு பாதம் இருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். இங்கே இப்போ இந்தியா இலங்கையெல்லாம் தண்ணீர்லாம் குறுக்கிடாமல் தரையாக இருந்துச்சு, ஒன்றா இருந்துச்சு. அப்போ இங்கே வசிச்சிருப்பாங்க, ராமேஸ்வரத்தில் வசிச்சிருப்பார். அதனால் அங்கே வச்சு இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதையை எழுதி வச்சுருக்குறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணுக்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் எந்த ஒரு நாடுமே இருக்கலை. நாடுன்ற ஏதாவது பிரிக்கப்பட்டா இருந்துச்சு? இது இந்தியா, இது பாகிஸ்தான், பங்களா பிரிச்சா இருந்துச்சு? இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் நிலப்பரப்பு பூரா ஒன்றாகவும் நீர்ப்பரப்பு பூரா ஒன்றாகவும் தான் இருந்துச்சே தவிர, அந்த இடையிடையில் தீவுகளாக தீபகற்பம் உண்டாக இருக்குது இல்லையா, கடல் கடந்து போகிற மாதிரி, அப்படிங்கிறதுலாம் துவக்க காலத்தில் இருக்கவில்லை. அதுக்கப்புறம் பல கால்கள்லாம் ஏற்பட்ட பிறகு இடையில தண்ணீர் புகுந்து பாதி பூமியை சாப்பிட்டவுடனே இது ஒரு கண்டம், அது ஒரு கண்டமாக மாறி இருக்குத. இதுகளெல்லாம் பின்னாடி ஏற்பட்டது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இறங்குனாங்கன்னு சொன்னால் மொத்த பூமியை ஒரு பூமி தான் இருந்தது, இந்தியான்ற ஒன்றெல்லாம் கிடையாது. அப்போ இந்தியாவில் இறங்கினார்கள்னு சொல்வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும்போது இந்தியான்னு ஒன்று இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அது ஒரு விஷயம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இறங்கினார்கள் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்குதா? இல்லை. இப்னு அப்பாஸ் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனது அரஃபா மைதானத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குனது ஜித்தாவில் அப்படின்லாம் அங்கெல்லாம் அந்த இதே கதை அங்கேயும் இருக்குது. இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் இறங்குனாங்கன்னு ஆதாரம் கிடையாது. அது இந்தியாவில் இறங்குனதுக்கு ஆதாரம் எங்கே இறங்குனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் தெரியும். அல்லாவும் சொல்லவில்லை, ரசூலும் சொல்லவில்லை என்று சொன்னால் இது குறித்து பேசுவது அதிக பிரசங்கித்தனம். நான் இறக்குனேன் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருந்தால் தான் ஒரு இடத்துல இறக்குனா சொல்ல முடியும். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இருந்தாங்க என்பதற்கும் ஆதாரம் கிடையாது. அதனால் அரபு நாட்டில் இருந்தாங்களான்னு அதுக்கும் ஆதாரம் கிடையாது. அவங்க பிள்ளைகள்லாம் இங்கே தான் வாழ்ந்தாங்கன்னா அதுக்கும் ஆதாரம் கிடையாது. அதெல்லாம் ஆதாரங்களுக்கு முற்பட்ட ஒரு காலம். அது போக இன்னொரு பேச்சுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு 2 கபூர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு இருந்தால் கூட நூஹ் நபி காலத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சுல்ல, வெள்ளம் டோட்டலாக எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிடுச்சு. எல்லாம் மொத்த பூமியும் காலி பண்ணிருச்சு. அது பிரம்மாண்டமான ஒரு பிரளயம். மலை உயரத்திற்கு தண்ணி வந்துச்சு, என்ன செய்யும், எல்லாம் காலியாயிரும். அப்போது கொஞ்சம் கபூர் இருந்தால் கூட அடிச்சுக்கிட்டு ஒன்றுமில்லாமல் போயிருக்கும்.
அதோடு இல்லாமல் போயிருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நூஹ் நபிக்கு முந்தி எந்த கபர் இருக்குன்னு சொன்னாலும் இருக்க முடியாது, இருந்த கபர்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அதனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வாழ்ந்தாங்க அங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்வதும் பிழை, அவங்களுடைய மகன்கள் இங்கே வாழ்ந்தாங்க அங்கே வாழ்ந்தாங்கன்னு சொன்னாலும் அதுவும் பிழை தான். ஆனால் இதில் இவங்க சொந்தம் கொண்டாடுற மாதிரி, அதாவது உஸ்மானிய கிலாபத்தில் 1599 ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, 425 வருஷத்துக்கு முன்னாடி உஸ்மானிய அரசர் அகமது பாஷா என்பவர் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு ஹாபீல்ங்கிறது தான் நல்லவர், கொல்லப்பட்டவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கபரை கட்டுறார். அது கபரை கட்டி அதில் ஒரு பள்ளிவாசலும் போட்டிருக்கிறார். அது போட்டிருக்காரு. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் திமிஸ்கில் இருக்கிறது. இப்போ ஹாபீலுடைய கபர் இங்கே இருக்குங்கிறாங்க இவங்க. அவர் அந்த மன்னர் இவங்களோட விவரம் இருக்கும்ல, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கே உள்ள கதையை அடிப்படையாக வைத்து கொண்டு டமாஸ்கஸில் தான் ஹாபீல் இருந்தார், இந்த இருக்குது அதாவது ஹாபீல் என்பவருடைய கபரு அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவில் உள்ள தலைநகரமாக இருக்கிற டமாஸ்கஸில் இருந்து அந்த கபரையும் கட்டிட்டு பெரிய பள்ளிவாசலும் அதை சுற்றி என்ன செய்யப்படுகிறது, 40 மெஹராப் அளவுக்கு உள்ள ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் இருக்குதுல்ல, அதனுடைய நீளம் 23 அடி. 23 அடி. இவங்க 60 அடி 60 முழத்தில் வச்சுருக்காங்களா, சரி 23 அடி கொண்டதாக அந்த கபர் இருக்கிறது. அதுதான் ஹாபீல் கபருன்னு அவர் கட்டி வச்சுருக்கிறாரு. அப்போ எது ஹாபீல், எதை நம்ம அதிகபட்சமாக ஏற்றுக்கிறலாம்? ரெண்டையுமே ஏற்றுக்கிற முடியாது. இருந்தாலும் ஒரு அரசின் சார்பாக அவங்க சில விஷயங்கள் செய்யும்போது சில கூடுதல் தகவலை வச்சு அவங்க செஞ்சுருப்பாங்க. இது கண்டவன் போனவன் கட்டுறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறவங்க கட்டுவதற்கும் சின்ன ஒரு கூடுதல் நம்பிக்கை அதில் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவும் ஆதாரமற்றது. அப்போ ஹாபீலுடைய கபர் டமாஸ்கஸில் இருக்குதுங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி ஃபுகஸ்ஸுய்ம அன்னஹு ஃபில் ஊர்துன், இந்த ஹாபீலுடைய கபர் ஜோர்டானில் இருக்குது என்றும் சொல்லப்படுகிறது. ஜோர்டானில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ஈராக்கில் உள்ள குர்திஸ்தானில் இருக்கிறது. இந்த குர்துக்களுடைய பகுதி இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த பகுதி தான் குர்திஸ்தான் ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் பகுதியில் தான் அவருடைய கபர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜபல் புர்தான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் அவருடைய கபர் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேரும் பலவிதமான நம்பிக்கையில் இருக்கிறார். ஒரு ஆளுடைய கபரு எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்கிறான் ஒருத்தன், சிரியாவில் இருக்குன்னு ஒருத்தன், ஈராக்கில் இருக்குங்கிறான் ஒருத்தன் ஜோர்டானில் இருக்குங்கிறான். அப்போ இது பொய்யின் அர்த்தம். எப்போ ஒரு ஆளுக்கு கபரு 2 இடத்துல 3 இடத்துல இருக்குதோ அது பொய், கற்பனையாக புனைந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் உலகத்தில் அந்த ஆதமலை, அதாவது நூஹு நபிக்கு முந்தின யாருடைய கபரை பற்றி சொன்னாலும் பொய் தான். ஏன்டா கபரை அவங்க கட்டி இருந்தாலும் அரிச்சிக்கிட்டு போய் கபருக்கு அப்புறம் அந்த பாடிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருக்கோம். அந்த வெள்ளப்பெரலையும் தண்ணி வடியும் போது எல்லாத்தையும் காலியாக போயிருக்கும். அப்புறம் எப்படி கபர் இருக்கும்? அதனால் அந்த நூஹு நபிக்கு முந்தின ஆட்களுக்கு எந்த கபரை நீங்கள் காட்டினாலும் பொய்யாக தான் இருக்கும். பொய்யாக கதைகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது தர்காக்களை வைத்து சம்பாதிக்கலாம், அதுக்கு ஒரு கூட்டத்தை வர வைக்கலாம் என்பதற்காக வேண்டி தான் இதுகள்லாம் அங்கே கண்ட ஆள் கட்டுறதுக்கு தான் ஹாபீல் பேரில் கட்டிக்கிறோம், ஹாபீல் பேரில் கட்டிக்கிறோங்கிறாங்க. அதில் கூட இவங்க செய்கிற அநியாயமாக இருக்குது. அங்கே வடக்கையெல்லாம் ஹாபீலுக்கு தான் கட்டி வச்சுக்கிறாங்க அரபு நாட்டிலையெல்லாம். ஏன்னா ஹாபீல் கொலகாரன்னு கபரு கட்ட மாட்டாங்க. இவர் நல்லவர், இவரை தான் அவன் கொலை செஞ்சுருக்கிறான். இவங்க 2 பேரும் கட்டினாங்கன்னு எப்படி கட்டுறாங்களான்னு பாருங்கள். இவங்க என்ன தர்கா கட்டி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், கொலையாளி முதல் கொலையை உலகத்துக்கு செஞ்சவன் ஹாபீல் கொல்லப்பட்டவர். நீ கொல்லப்பட்டவருக்கு ஒரு மரியாதைக்கு கட்டினா கூட அது மறுக்கிறது தடை தான். ஏதோ மக்களுடைய அறியாமையில் செஞ்சுருக்காங்கன்னு அதையாவது ஒரு லேசாக எடுத்துக்கலாம். ஹாபீலுக்கு கட்டி வச்சுருக்கானா அவன் யாராக இருப்பானுங்க? கொலகாரனு கெட்டவன்னு சொல்லப்பட்டவன், அவன் உலகத்தில் அத்தனை கொலைக்கு அவனுக்கு பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட மகா கெட்டவன் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் மூலமாக சொல்லப்பட்ட ஒருத்தனுக்கு ஹாபீலுடைய தர்கான்னு ஒரு 2 பேரையும் சேர்த்து கட்டுவாங்களா? 2க்கும் ஒருத்தருக்கு எதிரியும் பதிரியுமா இருக்கும் பொழுது இவருக்கும் தர்கா கட்டி அவருக்கு பக்கத்தில் போட்டு கட்டுவாங்களா? முதல்ல அந்த ஒரு பொது அறிவும் இல்லாமல் ஹாபீலுக்கு ஒரு கபரு காபீலுக்கு ஒரு கபருன்னு கட்டி வச்சு ராமேஸ்வரத்தில் சொல்கிறதும் புழுகு மூட்டது, பொய், ஆதாரம் கிடையாது. அதுக்கடுத்தது
முகமது ஷஹீத் இப்னு ஷேக் தேவிப்பட்டினம் அவர் கேட்குறாரு, காஃபிர்களின் பிறை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாமா, ஆதாரங்களோடு பதில் அளிக்கவும் அப்படின்னு கேட்குறார். அதாவது பிறை பார்த்ததாக ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்து நம்மகிட்ட சாட்சி சொல்கிறார், அதை ஏற்றுக்கலாமா கேட்குறார். இது பற்றி வந்து இரண்டு விதமான ஹதீஸில் இருக்குது. ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து ரசூல்லாட்ட வந்து நான் பிற பார்த்தேங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா ஓ அன்னி ரசூலுல்லா, நீ அல்லா இலாஹ இல்லல்லா நான் ரசூலுல்லா என்பதை, முகமதாகிய நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நீ வந்து ஏற்றுக்கொள்றியா என்று கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவார். அப்போ மக்களுக்கு அறிவிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்ற ஒரு ஹதீஸ். இந்த வாசகம் கொண்ட ஹதீஸ் பல நூல்களில் வருது. எல்லாம் சேர்த்து ஒரு ஹதீஸை ஆக்கிரும். எத்தனை நூலில் வந்தாலும் இந்த ஒரு கருத்து தான். இந்த கருத்து பிறை பார்த்ததாக ஒருவர் வந்து சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா ஓ அன்ன முஹம்மது ரசூலுல்லா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது சொன்ன ஆள் தானா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ட உடனே அறிவித்தார்கள். இப்படி ஒரு இந்த கருத்துப்பட ஹதீஸு ஏராளமான நூல்களில் வெவ்வேறு வாசகங்களை கொண்டு வருது. எல்லாமே இந்த ஒரு டாபிக் தான், ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் தான் மாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள், 2 முஸ்லீம்கள் சாட்சி சொல்வார்களே ஆனால் அதை அறிவியுங்கள்னு வருது. 2 முஸ்லீம்கள் சாட்சி சொல்வார்கள் அப்படி வருது. அப்போ இதில் வந்து சாட்சி சொன்னவரை பார்த்து நீ முஸ்லீமான்னு கேட்டு ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சில என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அதை ஆர்டராக சொல்லி போடுறாங்க. இப்படி நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு இன் ஷஹீத ஷாஹிதானி முஸ்லிமானி, 2 முஸ்லிமான ஆட்கள் வந்து சாட்சி சொல்வார்களே ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறங்க அப்படின்ற ஒரு ஹதீஸும் இருக்குது. இதுவும் நிறைய வாசகங்களை கொண்டு நிறைய நூல்களில் இருக்கிறது. இந்த ஹதீஸை விவரித்து நான் சொல்லாத காரணம் என்னென்னு கேட்டால், இந்த 2 வகையான ஹதீஸுகளுமே பலவீனமாக இருக்குது. எத்தனை கித்தாபில் வந்தாலும் ஒவ்வொன்றையும் விளக்குனா பல ரூட்டில் வருது. ஒவ்வொரு ஹதீஸில் யார் யார் பலவீனன்னு விளக்குனால அதுக்கு ஒரு 2 மணி நேரம் பிடிக்கும். அவ்வளோ விமர்சனங்கள் அதில் இருக்கிறது. இருந்தாலும் 2மே பலவீனம் என்பதில் வந்து அறிஞர்கள் வந்து ஏறக்குறைய ஏகமானது என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். அப்போ நீ முஸ்லிமான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாண்டு, அந்த ஒரு செய்தியும் சரியான செய்தி இல்லை. 2 முஸ்லீம்கள் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கிறங்கன்ற ஒரு ஹதீஸ் வருதும்ல, அது பல வழிகளில் வந்திருந்தாலும் அதில் எந்த வழியில் உள்ளதும் சரியானது இல்லை. அப்படிங்கும்போது இதை பற்றி நேரடியாக ஒன்றும் இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். அதே நேரத்தில் வந்து இந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பொதுவான அளவுகோல் மார்க்கத்தில் இருக்குது. குர்ஆனில் அந்த அளவுகோல் சொல்லப்படுகிறது. 2வது சூறாவில் 282வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு தான் சொல்கிறான், சாட்சி தானே. கொடுக்கல் வாங்கலுக்கு வைத்து கொள்ளும் பொழுது வஸ்தஷ்ஹது ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும், 2 ஆண்களை, உங்களைச் சேர்ந்த 2 ஆண்களை, மின் ரிஜாலிக்கும் உங்களைச் சேர்ந்த 2 ஆண்களை சாட்சி ஆக்கி கொள்ளுங்கள். இப்போ இல்லம் யக்கூனா ரஜுலைனி, இருவரும் ஆண்களாக இல்லை என்று சொன்னால் ரஜுலன் ஒம்ராத்தானி, ஒரு ஆண் 2 பெண்களை சாட்சியாக்கி கொள்ளுங்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், மிம்மன் தரலவுன மின சுகதாய், சாட்சிகளில் யார் விஷயத்தில் நீங்கள் திருப்தி அடைவீர்களோ, நீங்கள் திருப்தி அடையும் இருவராக இருக்க வேண்டும். அதாவது சாட்சியத்துறை முக்கியமான கண்டிஷன் என்னன்னு கேட்டால், இந்த சாட்சியத்தில் நமக்கு திருப்தி ஏற்பட வேண்டும். உதாரணமாக வந்து ஒரு தகப்பன் வந்து மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, அந்த தகப்பனுக்கு சார்பாக மகன் வந்து சாட்சி சொல்கிறான். அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நம்ம திருப்தி அடைய மாட்டோம். ஏன்? மகன் தகப்பனுக்கு சார்பாக சொல்லுவான், தகப்பன் மகனுக்கு சார்பாக சொல்லுவான். சார்பு நிலையில் இருக்கும்போது நமக்கு திருப்தி வருமா? வராது. அந்த ஆளுடைய சாட்சியத்தை வேறு விஷயங்களுக்கு நம்ம ஏற்றுக்குருவோம். அதே நேரத்தில் வந்து அவன் வந்து தன்னுடைய தகப்பனுக்காக வேண்டி என் தகப்பனார்ட்ட ₹1 கொடுக்கவே இல்லை, நான் தான் இப்போ இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நீ தனியாக ஒதுங்க, வேறு சாட்சியத்தை கொண்டு வா, நீ எதுக்கு இங்கே வர்ற அப்படின்னு என்ன செய்யணும்? சாட்சியத்தில் திருப்தி அற்றதில் இதெல்லாம் வந்துடும். திருப்தி இல்லைன்னா என்னென்னா, அதே மாதிரி எனக்கு ஒருத்தன் வந்து 1 நம்பர் எதிரின்னு அறியப்பட்டவனாக இருக்கிறான், அவன் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறான், அதை ஏற்றுக்கிற மாட்டோம்.
நீ ஒரு மோட்டிவ் உனக்கு இருக்கிறது, இவனை எப்படியாவது கவுத்தி விடணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கும் பொழுது நீ அவன் விஷயத்தில் நீ உள்ளதை சொல்ல மாட்டாய். திருப்தி வரல. இப்போ அதாவது வேண்டப்பட்டவனுக்கு சாட்சி சொன்னாலும் அந்த சாட்சியத்தில் நமக்கு திருப்தி வராது. எதிரிக்கு போய் சாட்சி சொன்னாலும், எதிரி வந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் அப்போ என்ன செய்ய மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டாங்க. இது உலகம் பூரா அறிஞ்ச தீர்ப்புகள்ன்ற பாடங்களில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. அவங்க எழுதாட்டா கூட இதுதான் சட்டம். ஏன்னு கேட்டால் அது திருப்தி வரணும்ல. ஒரு சாட்சியத்தில் திருப்தி வராட்டி என்ன செய்வான், அந்த பாதிக்கப்பட்டவன் நியாயம் கிடைக்காது. ஐயா நான் வந்து அப்பன்னு மௌனம் சேர்ந்து கவுத்தி போட்டாங்க ஏன்னு சொல்லிவிடுவான். அவனுக்கு நியாயம் வழங்குறதாக அவன் நம்பினா தான் அதுக்கு பேர் நீதி. இப்போ என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னு ஒருத்தன் பேர் நான் கேஸு கொடுக்குறேன்னு சொன்னால், ஏமாத்தலன்னு அவனை அண்ணனும் தம்பியும் வந்து சாட்சி சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன நினைக்குவேன், இப்படி குடும்பமே சேர்ந்த மாதிரி கவுத்தி விட்டாங்கன்னு நினைப்பேன். அப்போ எனக்கு அந்த தீர்ப்பில் வந்து கட்டுப்பட்டால் கூட நம்ப மாட்டேன், இது ஏதோ அநியாயம் நடந்துருச்சு. அப்போ அந்த இஸ்லாத்தில் இது கிடையாது. பாதிக்கப்பட்டவன் வந்து மன நிறைவு அடையணும். அப்போ மன நிறைவு அடையணும்னா என்னென்னு கேட்டால், அந்த சாட்சி சொல்கிறவன் வந்து அந்த எது விஷயமாக சாட்சி சொல்ல போகிறானோ அந்த விஷயத்தில் வந்து ஒரு பக்கம் சார்புள்ளவனாகவோ ஒரு பக்கத்துக்கு எதிரானவனாகவோ இருந்தால் அதில் நம்ம திருப்தி அடைய மாட்டோம். திருப்தி அடையாட்டி என்ன செய்வோம், அதை விட்டுருவோம். இது எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த திருப்தி ரொம்ப முக்கியம். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு சாட்சி சொல்கிறாருன்னு வைங்க, நம்ம திருப்தி அடைஞ்சிருவோம். நம்ம என்ன செய்வோம், ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் 2 பேருக்கு ஒரு 2 முஸ்லீமுக்கு மத்தியில் ஒரு பஞ்சாயத்து. பக்கத்து கடையில் ராமசாமி இருக்கார், ராமசாமி கிருஷ்ணசாமி இருந்தாங்க, அவங்கள வச்சு தான் கொடுத்தேன்னு சொல்கிறோம். அவங்கள கூட விசாரிக்கிறோம். இதில் எல்லாம் போய் சொல்கிறதுக்கு வேலை கிடையாது. அவங்க ஒரு சார்பு இல்லாதவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யலாம், தீர்ப்பளிக்கலாம். ஏன்னுட்டா அந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே உண்மையை தான் சொல்லுவாங்க, சாட்சியை தான் சொல்லுவாங்க, அது சந்தேகம் வராத வரைக்கும். அதே நேரத்தில் வந்து இது பிறை விஷயம். பிறைங்கிறது மார்க்கத்தை தீர்மானிக்கிற விஷயம். அப்போ இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய நல்லது கெட்டதுகள்லாம் முஸ்லீம் அல்லாதவருக்கு விளங்காது. அவருக்கு பிறை பார்த்தாருன்னா இதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் பிறை பார்க்கணுங்கிறாங்க, அப்படின்னா காலண்டரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவங்க வந்துக்கிட்டு பிறை பார்த்தோன்னு சொல்லுவதனுடைய விபரீதம், அதனால் என்ன பெரிய விஷயங்கள் நம்ம சமூகத்தில் ஏற்படும் என்பதெல்லாம் அவனுக்கு புரியாது. அதனால் அவன் இதில் அக்கறை செலுத்தவும் மாட்டான். அவன் போய் பிறை பார்க்கறதுக்கு அவனுக்கு தேவையும் இல்லை, அக்கறை செலுத்தவும் மாட்டான். அவன் சொல்ல வைக்கப்பட்டாலே தவிர அவனாக போய்கிட்டு வானத்தில் நின்று பிறை இப்போ வரும்னு பார்த்து எத்தனை மணிக்கு சூரியன் மறைன்னு பார்த்து அப்படின்லாம் வந்து சொல்லுவானா என்பது வந்து சந்தேகத்துக்குரியதாக போயிடுது. அப்போ ஏன்ப்பா இது நாங்கள் இபாதத்து செய்கிற ஒரு விஷயமா இருக்குது, நமக்கு இதில் திருப்தி வரல, நீ இதில் கொஞ்சம் ஒதுங்கிக்க, நாங்கள் திருப்தியான ஆளுக்க செய்யும்போது அப்படி சொன்னால் தப்பு இல்லை. காஃபிருங்கிறதுக்காக வேண்டி இல்லை, அவன் மீது நமக்கு திருப்தி வரணும். திருப்தி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் தான் என்ன செய்யணும், நம்ம ஏற்றுக்கணும். திருப்தி இல்லைங்கிறது எதை கொண்டு ஏற்படும்னா அதுக்குரிய புற காரணங்களால் ஏற்படும். சில முஸ்லீம்கள் விஷயத்தில் கூட என்ன செய்யும், நமக்கு வந்து திருப்தி வராது. அதே மாதிரி வந்து அவன் வந்து இந்த மாதிரி பொய் சாட்சி நிறைய சொன்னவன் என்று அறியப்பட்டிருப்பான். இவன் எதை வேண்டாலும் சொல்லுவாங்க, அப்படியான ஒரு ஆளுங்காண்டு ஒரு பேர் எடுத்தவனாக இருக்கான்னு வைங்க, அப்போ நமக்கு திருப்தி வராது. இவனுக்கு இபாதத்தை பற்றியோ நோன்பை பற்றியோ ஒன்றும் மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை. இவனுக்கு என்றைக்கு பெருநாள் வச்சா என்ன, என்றைக்கு நோன்பு வச்சா என்னன்னு அவனுக்கு அதில் அக்கறை இல்லாத ஒருத்தன் அப்படிப்பட்டவனாகவும் பொய் சொல்கிறவனாக அறியப்பட்டிருந்தான்னு வைங்க, அப்போது நம்ம திருப்தி வராது. அப்போ சாட்சியத்தில் ஒரு அளவுகள் என்னென்னு கேட்டால், நம்ம மன நிறைவு அடையணும். நம்ம முழுமையான மன நிறைவு அடைந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த பிறை சம்பந்தமாக முஸ்லீம் அல்லாதவங்களுடைய சாட்சியத்தில் வந்து நமக்கு நிறைவு வராது. எந்த முஸ்லீமுக்கு அவங்கள வெறுக்கிறதுக்காக இல்லை, இதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு விளங்காது. பிறைங்கிறது நம்ம இதை பார்த்து தான் உலகத்தில் உள்ள மக்கள் பூரா நோன்பு வைக்க போகிறாங்க, பெருநாள் கொண்டாடுவாங்க, அப்படியான ஒரு விஷயமாக்கும் இது. அப்படிங்கிறதும் இந்த பிறை பார்த்தல்ங்கிறது அதுக்குரிய சட்டம் எல்லாம் எதுவும் அவனுக்கு தெரியாது. அவன் காலண்டரை பார்த்துக்கிட்டு அவன் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவன் என்ன செய்யலான்னு கேட்டால், சொன்னால் கூட அவர் சொல்லிட்டு போயிடுவான். நம்மளில் ஒரு ஆளை அவர்கிட்ட கிளப்பி விட்டு பிற பார்த்தான்னு போய் சொல்லுண்டா கூட சொல்லிடுவான். அவனுக்கு அதனோட முக்கியத்துவம் தெரியாது. இது யாரையும் பாதிக்கிற விஷயமா, பிற பார்த்தா தானே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அதனுடைய முக்கியத்துவம் விளங்காத ஆட்களாக இருப்பாங்க. அதனால் அதில் சிந்தித்து தான் சொல்ல வேண்டிய நேரடியான ஆதாரங்கள் பலவீனமாக இருக்குது. சிந்தித்து பார்க்கும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த பிறை மார்க்க சம்பந்தப்பட்ட ஒன்றுக்கு சாட்சி சொல்வார்கள்னு கேட்டால் நமக்கு திருப்தி வராது. பூரண திருப்தி நம்ம அடைய மாட்டோம். அடையலைன்னா விட்டுற வேண்டியதான். அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே சகோதரர் கேட்குறாரு, முகமது ஷஹீத் இப்னு ஷேக் தேவிப்பட்டினம் தான் கேட்குறாரு, என் தாயின் மரணத்திற்கு பிறகு என்னுடைய தந்தை 2வது திருமணம் செய்தால்
அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் அல்லது என்னுடைய தந்தையின் மூலமாக பிறக்கும் குழந்தைகள் இவர்கள் அனைவரும் எனக்கு மகரமாவார்களா அப்படின்னு கேட்குறார். அதான் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இவருடைய தகப்பனார் வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். தாயுடைய மரணத்துக்கு பிறகு பண்ணாலும் சரி, தாய் உசுரோடு இருக்கும் பண்ணாலும் சரி, வேறொரு கல்யாணம் பண்ணிட்டார். வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த வேறொரு கல்யாணம் அந்த பெண் இருக்காங்கள்ல, அந்த பெண்ணு வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு புள்ள பெற்று விதவையாக இருக்கிறாங்க அல்லது டைவர்ஸ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இவருடைய தகப்பனார் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணுற அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது. இவர் மூலமாக இல்லை, வேறொரு கணவர் மூலமாக அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் டைவர்ஸ் பண்ணியிருப்பார், இல்லாட்டி இறந்து போயிருப்பார். ஏதோ ஒன்று ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ அவர் குழந்தை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிறோமே. இப்போ இவருக்கு அந்த பொம்பளை பிள்ளை என்ன உறவுன்னு கேட்டால், உலகத்து கணக்கில் சகோதரின்னு சொல்லிடுவோம். உலக கணக்கில் என்ன செய்வோம்? சகோதரி என்று சொல்லிடுவோம். சகோதரி தானே, தகப்பனுடைய பிள்ளை எனக்கு சகோதரி, அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு தான் உலக கணக்கில் வரும். ஆனால் இது ஃபார்மாலிட்டியுடைய ஒரு தங்கச்சி தான். இது இஸ்லாத்தில் அது வருமானு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தில் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டவர் இருக்கார்ல, இவருக்கு அந்த பெண்ணுக்கு உள்ள உறவு என்னன்னு பார்க்கணும். இவருடைய இந்த கேள்வி கேட்டவருடைய தகப்பனும் அந்த பெண்ணுடைய தகப்பன் ஒரு ஆளா? இல்லை, அந்த பெண்ணுக்கு தகப்பன் வேறு. சரி, ரெண்டு பேருக்கும் தாய் ஒன்றா? உங்கள் தாய் வேறு, அதுங்க தாய் வேறு. அப்போ இந்த ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்கும் தாய் தந்தை ஒன்றாக இருக்கணும், அல்லது தாயோ அல்லது தந்தையோ ஒன்றாக இருக்கணும். ரெண்டு பேருக்கும் தாய் வேறு தந்தை வேறுன்னு இருக்குமே. ஆனால் இவங்களுக்குள்ள மகரம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும். அவங்களுக்கு என்ன வராது? ஒரு தகப்பனார் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பெண்ணுக்கு வேறு புருஷன் மூலமாக பெற்ற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை உங்களுடைய தங்கச்சின்னு வரமாட்டாங்க, அது ஒரு அந்நிய பெண் கணக்கு தான். நீங்கள் நினச்சா என்ன செய்யலாம்? அவர் ரெண்டு பேரும் விரும்புனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம், திருமணமே செஞ்சுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா எதை பார்க்கணும்னு கேட்டால், ஊர் உலகத்தில் அக்கா தங்கச்சின்னு சொல்கிற அந்த கணக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? யாரை பற்றி பேசுகிறோம்? இவரை பற்றியும் அந்த அந்த ரெண்டாவது மனைவியுடைய மகளை பற்றியும் பேசுகிறோம். இந்த ரெண்டு பேரையும் எடுத்துக்கிறணும். இந்த ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டு இவனுடைய அப்பனும் இவளுடைய அப்பனும் ஒன்றான்னு பார்க்கணும். இல்லை தானே? இவனுடைய அப்பன் இந்த இருக்கிற தகப்பன், அவருடைய அப்பனுங்கிறது வேற ஆள். அவங்க அம்மா ஒரு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணாங்களே, அவர் தான் இவளுக்கு அப்பன். அப்போ அப்பன் யாருன்னு கேட்டால், இவனுக்கு அப்பன் வேறு, அவளுக்கு அப்பன் வேறு. சரி, அம்மா ரெண்டு பேருக்கு ஒன்றான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அம்மா அவளுக்கு இந்த ரெண்டாவது மனைவி அம்மா, உங்களுக்கு முதல் மனைவி அம்மா. அப்போ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண எப்படி பார்க்கணும்னு கேட்டால், இந்த ரெண்டு பேரும் சகோதரத்துவம் வரணுமாக இருந்தால் இவனுக்கும் அவளுக்கும் ஒரு தாய் தந்தையாக இருக்கணும், அல்லது தந்தை மட்டும் ரெண்டு பேருக்கு ஒருவராக இருக்கணும், அல்லது தாய் மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒருவராக இருக்கணும். இந்த மூணு கேட்டகரியில் வந்தால் மட்டும்தான் அவங்க மகரம்ங்கிற வகையில் வருவாங்க. அப்படி இல்லைன்னா யாரோ எவரோ கல்யாணம் பண்ணி யாரோ எவரோ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. மகரம்ங்கிற அந்த உறவில் வரலைன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ ஹிஜாபு பேணுவதெல்லாம் பெரிய பிள்ளையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணுங்க? அந்த ஹிஜாபையெல்லாம் பேணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த ஆணும் இந்த பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது. தனித்திருந்தால் அந்த சகோதரின்னா தனித்திருக்கலாம்ல. சகோதரியாக இருந்தால் கூட தனித்தே இருக்கலாம். அது சகோதரி கிடையாது. நீங்கள் உலகத்தில் நீங்கள் சகோதரி சொல்லிக்கிற வேண்டியதுதான். மார்க்கத்தில் என்ன வராது? அது சகோதரியாக வர முடியாது. நமக்கு அல்லாஹ் 4:23 வசனத்தில் யார் யாரை கல்யாணம் பண்ணுற ஹராம்ங்கிறான். அதை வச்சு நம்ம மகரமை முடிவு பண்ணலாம். மகரம்னால கல்யாணம் பண்ணுற ஹராம்னு தான் அர்த்தம். மகரமுக்கு என்ன அர்த்தம்? யாரை கல்யாணம் பண்ணிக்கொள்வது ஹராமாக இருக்குதோ அதுக்கு பேர் மகரம். அண்ணனை கல்யாணம் பண்ண முடியாது, மகரம். அப்பனை மகள் கல்யாணம் பண்ண முடியாது, அவன் மகரம். சித்தப்பாவை கல்யாணம் பண்ண முடியாது. இப்படி யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் மகரம். மகரம்னால ஹராம்லேருந்து உள்ளது தானே. ஹராமாக்கப்பட்டவங்க, திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த மகரம்ங்கிறதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மகரம்னுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கல்யாணம் பண்ண தடை இருக்கணும். யாரெல்லாம் தடை இருக்குது? 4:23 வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னவெல்லாம் எல்லாம் சொல்லிக்க, ஹுர்ரிமத் அலைக்கும் வரிசையாக வரும். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் பனாத்துக்கும்னு வரிசையாக வருது. ஒரு ஆம்பளைக்கு எல்லாம் சொல்லும் பொழுது நீ யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால்,
ஒன்று ஒன்றா வாசிக்கிற பாருங்கள். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு ஆணுக்கு எல்லாம் பேசுகிறான். ஒரு ஆண் வந்து ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ண போகிறான், அந்த பொம்பளை உனக்கு அம்மாவாக இருக்கிறான், பண்ணக்கூடாது. ஓ பனாத்துக்கும், அவனுடைய புதல்வி அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஓ அகவாத்துக்கும், அவனுடைய சகோதரினா 3 வகையில் எந்த வகையாக இருந்தாலும் சரி, தாயின் தகப்பன் ஒன்றா இருந்தாலும் சரி, தாய் வேறு தகப்பன் வேறையாக இருந்தாலும் சரி, சகோதரின்னு 2 பேரும் வந்து ஏதோ ஒரு வகையில் சகோதரத்துவமாக இருந்தால் அவங்களையும் கல்யாணம் பண்ணுறது ஹராமம். அம்மாத்துக்கும், அவங்களுடைய மாமிமார்கள், தகப்பனோட பிறந்த பெண்கள், தகப்பனோட பிறந்த பெண்கள் இருப்பாங்கள்ல, வாப்பாவுடைய அக்கா தங்கச்சி, அவங்களையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ ஹாலாத்துக்கும், உங்கள் தாயோடு பிறந்தவர்கள், சின்னம்மா பெரியம்மா, ஒருத்தன் வந்து அவங்களுடைய சின்னம்மாவை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓ பனாத்துல்லஹி, கூட பிறந்த சகோதரனுடைய மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அண்ணன் மக தம்பி மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓ பனாத்துல் உஹ்தி, சகோதரி மகள்களை அக்கா மக தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்புறம் உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அல்லானக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம். ஒருத்தி வந்து சின்ன பிள்ளையா நீங்கள் இருக்கும்போது ஒரு அந்நிய பெண் உங்களுக்கு பாலூட்டி இருந்தால், 3 தடவை பாலூட்டி இருந்தால், அப்போ என்ன செய்யணும்னா அது வந்து அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. அகவாத்துக்கும் என்ன ரலாத்தி, பாலூட்டிய காரணத்தினால் உங்களுக்கு சகோதரிகள் ஆகிவிட்டார்களே, அவங்களையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. பாலூட்டுற சகோதரனை எப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா வந்து இவனுக்கும் பால் விட்டுருக்குறாங்க, இன்னொரு பொம்பளை பிள்ளையும் பால் விட்டுருக்குறாங்க, இவங்க வேறு அவங்க வேறு, ஆனால் அந்த 2 பேருக்கு அம்மா ஆயிடுறான். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள உறவு என்னன்னு கேட்டால் பால்குடி சகோதரர்கள். ஒரு தாயிடத்தில் இவனும் பால் குடிச்சிருக்கிறான், அவளும் பால் குடிச்சிருக்கிறாளா, அந்த பால்குடி சகோதரன்னு வந்துருப்பான், அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உம்மஹாத்தும் நிசாயிக்கும், உங்கள் மனைவிமாருடைய மாமியார்கள், உங்கள் மனைவிமாருடைய தாய்மார்கள்னால் மாமியார்கள் இருக்கிற அது கொடுக்குறது. அதே மாதிரி ஒரு ரபாயை போக்கும் உள்ளாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் என் நிசாயிக்கும் அல்லாத்தி தகல்தும் பிகின்ன, நீங்கள் உடலுறவு கொண்ட உங்கள் மனைவியரிடமிருந்து பிள்ளைகள், உங்கள் மடியில் வளரக்கூடிய பிள்ளைகள், அதாவது உங்கள் மனைவி இருக்கிறாங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு மகள் இருக்கிறான், நீங்கள் உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணீங்கல்ல, நீங்கள் வந்து அவளுடைய மகளை கல்யாணம் பண்ண முடியாது. எந்த பெண்ணோடு நீங்கள் மனைவின்னு ஆயிட்டீங்களோ இல்லறம் நடந்திருக்கணும். பேருக்கு அக்ரிமெண்ட் நடந்து ரத்தாயிடுச்சுன்னு வைங்க, அப்புறமேல அந்த அவளுடைய மகளை வந்தால் கட்டிக்கிடலாம். எந்த மகளாக இருக்கணும்னா அல்லத்தி தகல்தும் பிகின்ன, நீங்கள் இல்லறம் நடத்திய மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள், வேறாள் மூலமாக பிறந்த பிள்ளைகள், அந்த உங்கள் மடியில் வளரும் பிள்ளைகள், அந்த பொம்பளை பிள்ளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஹலாயுல் அபுநாயிக்கும், உங்களுடைய மருமகள்கள், மகனுடைய மனைவிமார்கள், உங்களுடைய மகனுக்குடைய மனைவிமார்கள் அப்படிங்கிறது அல்லதீனமின் அசலாபிக்கும், உங்களுடைய நேரடியாக பிறந்த மகன்கள். ஏன்னா இதெல்லாம் போட்டு மகன் சொல்லிடுவாங்கள்ல, அதனால் வந்து நேரடியாக பிறந்த மகன்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய மனைவிமார்களை பண்ணக்கூடாது. வான் தஜ்மவு மைனல் உஹுத்தைனி, 2 சகோதரிகளை ஒரு சேர மணமுடிப்பது. அக்காவை கல்யாணம் பண்ணி இருந்தால் தங்கச்சியை பண்ணக்கூடாது, தங்கச்சியை பண்ணி இருந்தால் அக்கா பண்ணக்கூடாது. 2 ஒரு நேரத்தில் 2 பேரில் ஒரு ஆள் டைவர்ஸ் பண்ணிட்டாலோ ஒரு ஆள் செத்து போயிட்டாலோ அப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நேரத்தில் அக்கா தங்கச்சியை சக்கலத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உள்ளது. வான் தஜ்மவு பைனல் உஹுத்தைனி, 2 சகோதரிகளை ஒரு சேர மணமுடித்தல், இவை தான் ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் சொல்ல வருமானா வராது. இந்த லிஸ்ட்டு அல்லாஹ் சொன்ன லிஸ்ட்டு ஹராம் யாருன்னு ஹராம்னு பட்டியலில் போட்டான். அந்த பட்டியலில் வந்து இந்த பெண் யார், உங்களுக்கு இந்த உறவுல என்ன வகை, இந்த சொன்னப்பட்ட எந்த உறவுலையும் வராது. அதனால் என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் வந்து அவங்க மகரும் கிடையாது, அவங்க அந்நிய பெண்ணு தான். அந்நிய பெண்ணு நீங்கள் எப்படி ஹிஜாபை பேண வேண்டுமோ, பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா அதெல்லாம் பேணி கொள்ள வேண்டும், அதன் சட்டம்லாம் அதுக்கு வந்துடும். அடுத்ததாக புகாரி ஹதீஸ் 3471, மாடு பேசியது ஓனாய் பேசியது என்று ஒரு ஹதீஸை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? சுஹைல் விழுப்புரம், அதாவது விழுப்புரத்திலேருந்து சுஹைல் என்பவர் கேட்குறாரு, இந்த ஆடு பேசியது ஓனாய் பேசியது, மாடு பேசியது ஓனாய் பேசியதுன்னு ஒரு ஹதீஸ் வருது. புகாரில் 3471வது ஹதீஸுன்னு நம்பரை போட்டிருக்கார். அதில் வந்து மாடு பேசியதாக வருகிறது, ஓனாய் பேசியதாக வருகிறது, அந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியான ஹதீஸ் கிடையாது.
மறுக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் தான். ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், அந்த ஹதீஸுடைய விஷயங்களை பாருங்கள். இஸ்லாத்தினுடைய பல அடிப்படைகளுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக வரும். ஓனாய் பேசுகிறது, மாடு பேசுகிறது அந்த மேட்ரு கிடையாது. அல்லா நாடுனா எதை வேணாலும் பேச வைக்குவான், வழங்குதா? அது மேட்ரு கிடையாது. அது என்ன பேசுனுச்சு, அது இஸ்லாமிய பேசிக்கில் உள்ள விஷயமாக இருக்குதா? ஏன்னா பறவையெல்லாம் பேசுனுச்சுலாம் வருதில்ல, புது பறவை பேசுனுச்சு, எறும்பு தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுலாம் வரும் பொழுது அல்லா நாடுனால் அவர்கிட்ட பேசுவான், நபிமார்களும் கேட்க வைப்பான். அது வேறு. அந்த 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 கோணத்தில் இது அணுகிற விஷயம் கிடையாது, நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அல்லா நாடினால் எதை வேண்டாலும் இறுதி காலத்தில் கூட ஒரு உயிரினம் வந்து பேசும்லாம் இருக்கிறது. அதை நம்ம தான் செய்கிறோம். அது நம்ம அல்லாஹ்வுடைய வல்லமையின் மீது உள்ள நம்பிக்கையில் எந்த குறைவும் கிடையாது. அந்த காரணத்தை கொண்டு இந்த ஹதீஸை அணுகலை. எதை அணுகிறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3471 ஹதீஸுடைய தமிழாக்கத்தை பாருங்கள். என்ன சொல்கிறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபுஹ் தொழுகை தொழுதாங்க. தொழுது விட்டு மக்களை நோக்கி அமர்ந்து ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பைனா ரஜுலுன் யசூக்கு பக்கரத்தன், ஒரு மனிதர் வந்து ஒரு மாட்டை ஓட்டி கொண்டு போகிறார். இது ரக்கிபகா, அதன் மீது ஏறி லரபகா, மாட்டில் ஏறி உட்காந்து சவாரி செய்கிறதுக்காக மாட்டை ஓட்டிக்கிட்டு போனவர் மாட்டு மேலே ஏறி உட்கார்ந்தார். உட்காந்துட்டு என்ன செஞ்சார், மாடை விரட்டுறாரு. மாடை போவதற்கு முதல்ல தட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அடியை போடுறார். அப்போ காலத்து, அப்போ அந்த மாடு சொன்னது, இன்னா லம் நுகுலக்லி ஹாதா, இதுக்கு நாங்கள் படைக்கப்படவில்லை. மாடு என்ன சொன்னிச்சான், நாங்கள் வந்து அந்த ஏறி போகிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னமா குளிக்கு நாளில் ஹரசி, நாங்கள் விவசாயத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நீ எப்படி எங்கள் மேலே ஏறி உட்காருவ அப்படின்னு சொன்னிச்சான். இப்போ காலன் நாசு, மக்கள்லாம் கேட்டாங்களா, சுப்ஹானல்லா, ஆச்சரியமாக இருக்குது, பக்கரத்துன்னு தக்கல்லமை, மாடு பேசுதா அப்படின்னு மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இப்போ இன்னி ஊமினி பிஹாதா, இதை வந்து நான் நம்புகிறேன். ஆனால் நானும் நம்புகிறேன். அபூபக்கரின் உமர், அபூபக்கர் உமர் நம்புகிறார்கள்னு ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னாங்களாம். ஒமா செம்ம, அந்த 2 பேரும் ஸ்பாட்டில் இல்லை. அபூபக்கர் உமர் இந்த சபையில் இல்லாமல் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, நானும் இதை நம்புகிறேன், நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறாரு, உமர் நம்புகிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்களாம். இது ஒரு விஷயம். அடுத்து 2வது செய்தி சொல்கிறாங்க. பைனமா ரஜுலுன் ஃபி கனமிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும்போது இது அதை சேபு, அந்த நேரத்தில் ஒரு ஓனாய் வந்து அத்துமீறி வந்து இப்போ தகபமின் ஹாபிஷாத்தின், ஒரு ஆட்டை இழுத்துட்டு போயிடுச்சு. ஓனாய் வந்து நெஞ்சிருச்சு, ஒரு ஆட்டை இழுத்துட்டு போனோன்னே இப்போ தலபை அவர் வந்து அதை விரட்டிக்கிட்டே போகிறார், தேடி போகிறார். ஹத்தா கண்ணஹூ இஸ்தன் கதஹா மின்ஹூ, ஒரு வழியாக அந்த ஓனாயிடமிருந்து ஆட்டை மீட்டு விட்டார். இழுத்துட்டு போய் விரட்டிக்கிட்டு போய் பிடிச்சி நினைஞ்சிட்டார், ஆட்டை மீட்டு விட்டார். அப்போ காரலுகு தேபு, ஓனாய் அவர்கிட்ட சொன்னது, ஹாதா இஸ்தன் கதஹா மின்னி, இந்த ஆட்டை என்னிடமிருந்து நீ காப்பாற்றி விட்டாய். ஃபமல்லஹா யௌம சபை, வன விலங்குகளுக்கான நாள் வரும்போது இதற்கு உதவி செய்கிற யார் இருப்பா? லா ராயலஹா கைரி, என்னை தவிர யாரும் அதை காப்பாற்ற முடியாத அப்படி ஒரு நாள் வருமே. அப்போ என்ன செய்வேன், இன்றைக்கி நீ என்னை காப்பாற்றிட்ட, நாளைக்கு நான் தான் காப்பாற்றணும்னு ஒரு உலகம் வரும், ஒரு காலம் வரும், அப்போ நீ என்ன செய்வே அப்படின்னு ஓனாய் கட்டுச்சான். மக்கள்லாம் சொன்னாங்களா, சுப்ஹானல்லா திபுன் எத்தக்கல்லமோ, மாடு பேசுதா சார், ஓனாய் பேசுதா அப்படின்னாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இன்னி யூமினு பிஹாதா, நான் இதை நம்புகிறேன். ஆனால் அபூபக்கரின் உமர், நான் அபூபக்கர் உமர் எல்லாமே நம்புகிறோம். ஹுமா செம்ம 2 பேரும் அந்த ஸ்பாட்டில் இல்லை. இதுதான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸில் முதல் விஷயம், 2 விஷயம், ஓனாய் பேசுனதாக வருதில்ல, என்ன கண்டென்ட்டாக தான் பார்க்கணும். நீங்கள் ஓனாய் பேசுமா ஆடு பேசுமான்னா பொதுவாக பேசாது.